ஒருத்தர் வந்து ஹோலி லேண்ட் போனாங்களாம். ஹோலி லேண்ட் ஒரு கணவன் மனைவி, அவங்க அந்த அம்மாவுடைய மாமியார் போன இடத்துல மாமியார் இறந்துட்டாங்க. உடனே அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவங்க செய்கிறாங்க. சொல்கிறாங்க, உங்கள் பாடியை பத்திரமா அனுப்பிடுவோம், ஆனால் $3000 நீங்கள் செலவு பண்ணணும். இன்னொரு வழி இருக்குது, ஹோலி லேண்ட்லேயே புதைச்சிட்டிங்கன்னா $300 முடிஞ்சிடும், கொண்டுட்டு போகணுன்னா $3000. அந்த அம்மா சொன்னிச்சான், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் மாமியாரை இங்கே எங்கள் ஊருக்கு தான் கொண்டு போகணும், இங்கே புதைக்கப்படாது. வீட்டுக்காரர் சொன்னாரா, இல்லைம்மா காசு செலவு பாரு, அம்மாவை இங்கேயே புதைச்சிடலாம். நோ, ரொம்ப கடுமையாக நின்றுச்சான் அந்த அம்மா. உடனே புருஷனுக்கே ரொம்ப ஒரு மாதிரி, நானே இங்கே புதைச்சிடலான்னு சொல்கிறேன், மனைவி ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் மாமியாரன்னு இவ்வளோ குறியாக நிற்குதே, உன் மனசு அவ்வளோ நல்ல மனசாமா அப்படின்னா. இல்லை, நான் எதுக்கு சொன்னேன்னா, ஏசுநாத சாமி இங்கே தான் புதைச்சாங்க, 3ஆவது நாள் உயிர் தெளிந்து வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துடப்படாது இந்த மாமியார் விஷயத்தில். அதனால் மாமியாரை என்ன இருந்தாலும் உயிர்ப்பே இல்லாத அந்த இடத்துல தான் போய் புதைக்கணும். பிள்ளைகளை, இன்றைக்கி குடும்பங்கள் சந்திக்கிற பல போராட்டங்கள் நிறைய இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு மத்தியில் தான் இந்த குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புடன் நம்ம எல்லாருமே நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.